கடைசியா படத்தோட ப்ரொடியூசரை பத்தி கண்டிப்பா பேசியே ஆகணுங்க. இந்த படம் இந்த அளவுக்கு பேசப்படுதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் தயாரிப்பாளர். ரமணா என்பவர் ஓசை ஃபிலிம்ஸ் பேனர்ல இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. ஆக்சுவலி பார்த்தோம்னா ஈழத்து தமிழ் சினிமா, ஈழத்து மக்கள்னா நம்மளுக்கு இங்க இருக்கிற மக்களுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுறது அந்த போர், பதட்டமான சூழ்நிலை, அதுதான் நம்மளுக்கு மைண்டுக்கு தோணும். ஏன்னா சினிமாக்களையும் மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் காட்டுவாங்க. பட் அதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு பின்னாடி எவ்வளவு அழகான வாழ்க்கை இருக்கு, எவ்வளவு அழகான ஆழமான காதல் இருக்கு, பாசமான மக்கள் இருக்காங்க அப்படின்றத இந்த அந்தோணி படத்துல நல்லாவே காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இலங்கை தமிழ் சினிமாலையும் இந்த அளவுக்கு படங்கள் எடுக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் வியந்து பார்க்குற அளவுக்கு இந்த அந்தோணி படம் இருக்கு. அங்கேயும் எவ்வளவு டேலண்டான கலைஞர்கள்லாம் இருக்காங்க அப்படின்றது நல்லாவே பார்க்க முடியுது. இந்த மாதிரி ஈழத்து தமிழ் சினிமா படங்கள், அந்தோணி மாதிரி படங்கள் இன்னும் நிறைய அங்கிருந்து வரணும். அங்க இருக்கிற கலைஞர்கள் இன்னும் உலக அளவில் பேசப்படணும். இப்படி ஒரு அழகான படைப்பை கொடுத்த ப்ரொடியூசருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். அண்ட் சிலர் விமர்சனம்லாம் போடுறாங்க, இது ஒரு காதல் காவியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அது 100க்கு 100 உண்மைங்க. உண்மையாவே இது படம் அல்ல, கடலோர காதல் காவியம் தான்.